ஹலோ. சொல்லுங்க, யாருங்க? நாங்கள் தாம்மா அன்னைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்தீங்க இல்லையா? அவையே தான் பேசுகிறோம். ஓ, அப்படிங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சரி, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? அது உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் இருக்கேன். சரி வரலான்ட்டு தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். சரி வீட்டில் இருப்பீங்களோ என்னன்னு பார்த்தேன். அப்படியா? நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம், வாங்க வாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். ஐயா, கையும் ஓடல காலும் ஓடலையே, என்ன செய்ய இப்போ? ஏன் என்னாச்சு? அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கா? ஏன் யார் ஃபோன் பண்ணாவ? எங்க பார்த்தீங்களா? உங்ககிட்ட கூட சொல்லாமல் அங்கிட்டு அழிஞ்சிட்டு இருக்கேன். சம்மந்தி வராங்களாமாங்க. நேற்று அன்னைக்கு நாங்கள் பொண்ணு பார்க்க போனோம்ல, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களாமா. அது முதலே சொல்ல வேண்டியது தானே. நீ போய் கொஞ்சம் காப்பிலாம் போட்டு சீக்கிரம் கொண்டுட்டு வாண்ணா. சரிங்க, இதை போகிறேன். ஏங்க, ஸ்வீட்லாம் எடுத்து வைக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ காஃபி மட்டும் போட்டு கொண்டுட்டு வா. அப்படியே சொல்றிய? ஆமாம், காஃபி மட்டும் போடு, வேற எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்க. அடடே, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேம்மா தங்கச்சி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே, சௌக்கியண்ணே. வாங்க வந்து இருங்க. அக்காவை காணையிலே? இதோ நீங்கள் வாரீங்கன்னு தெரிஞ்சு போய் காஃபி போட்டு கொண்டுட்டு வர போயிருக்கா. அப்படியா? அதெல்லாம் எதுக்குங்கண்ணே? பரவாயில்லம்மா, தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிய, காஃபி போட்டு கொண்டுட்டு வர சொல்லியிருக்கேன். குடிச்சிட்டு அப்புறம் நம்ம பேசலாம். பரவாயில்லையே, வீடெல்லாம் அவ்வளோ நீட்டாலாம் வச்சுருக்காவ. புக்கெல்லாம் நல்லா நீட்டாக அடிக்கிருக்காவ. மூளையில் ஏதாவது குப்பை இருக்கான்னு செக் பண்ணியும் இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எங்கள் நல்ல ஃபேமிலியா இல்லை எப்படின்னு. பரவாயில்ல, நல்லா நீட்டாலாம் வச்சுருக்காவ. பரவாயில்ல, வீடெல்லாம் தூத்தி கீத்தி எல்லாம் நீட்டாக நல்லா வச்சுருக்காவ. நல்ல ஃபேமிலி தான். வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமாக இருக்கோக்கா. ஏன் எந்திரிச்சியா? இருங்க. பரவாயில்லக்கா, டைம் ஆச்சு பார்த்தீங்களா? அதனால தான் சரி ஒரு எட்டு வந்தேன்னா சரி உங்கள் வீட்டை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். இங்கே எதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்கலையே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் வீடு தானே, உங்கள் வீடு போல நீங்கள் வரலாம் போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இருங்க. இங்கே உங்கள் பொண்ணுங்களை காணலையே? நிஷா வந்து கோச்சிங் கிளாஸ் போயிருக்காமா. சின்ன பாப்பா என்ன செய்யறியாவ? சின்ன பாப்பா கிளாஸ் படிக்கிறாமா. காஃபியை குடுறானே, காஃபி ஆறிச்சு நல்லா இருக்காதுல்ல? சரிங்க. எதுக்குங்க காஃபி எல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டுங்க. பரவாயில்ல, முத எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, காஃபி கூட கொடுக்காம பண்ண நல்லா இருக்காது இல்லைங்க? சரிங்க. என்ன விஷயமா வந்திருக்கிய? இல்லை, நீங்கள் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்தீங்களா? அதனால் ஒரு பதிலும் காணும். அப்படியே இங்கே வந்தேன். சரி உங்கள் வீட்டுக்கு இங்கே தான் இருக்குன்னு சொன்னீங்களா, சரி அப்படியே ஒன்று ஒருட்டு வந்து பார்த்துட்டு கேட்டு போகலான்ட்டு வந்தேன். எங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். ஐயோ, டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுனீங்களா? நாங்கள் பேசியோம். அவள் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு அதை தான் அவளும் கேட்பா. ஆமாங்க, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் அவளும் கேட்பா. அப்படியா? அப்படின்னா ரொம்ப சந்தோஷந்தாங்க. அப்புறம் பொண்ணு படிப்பு பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேணாம், சரிங்களா? எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வரலைங்க, நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுவீங்க, அது எனக்கு தெரியும். திடீர்னு வந்திருக்கீங்களா? சரி, என்னமோ ஏதோ அதை பற்றி தான் நாங்கள் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம். பரவாயில்ல, நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு கூட பதில் சொல்லுங்கள், ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் பையன் ஃபாரின்லேருந்து வந்திருக்கான் இல்லைங்களா? அவனும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நல்ல நாள் தள்ளி போகுது இல்லைங்களா? சட்டுப்புட்டுன்னு ஒரு வேலையை முடிச்சு விட்டா அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? நாங்கள் இன்றைக்கி ஒரு சாயங்காலம் போவாக்கில் உங்களுக்கு ஒரு நல்ல சரி ஃபோன் பண்ணியோம். சரிங்க, அதை கேட்டுட்டு போகலான்ட்டு தான் வந்தேன். வீடெல்லாம் நல்லா தூத்தி கீத்து எல்லாம் நீட் பண்ணி வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது வீடு. ஆமாம்மா, எப்பயுமே எனக்கு அந்த காலையில் எழுந்திரிச்சு அந்த வீட்டை தூத்தி நீட் பண்ணி வச்சு அடுத்தது தான் நான் கிச்சனுக்குள்ளேயே போவேன். அப்படியா? பரவாயில்லைங்களே. ஆமாம், என்னோட வைஃப் நல்ல வேலை செய்வா. காலையில் எந்திரிச்சு வீட்டை தூத்துறதா அவளுக்கு வேலையே. எங்களையும் சேத்தில எழுப்பி விட்டுருவா. அதுதான் பெரிய இம்சையாக இருக்குது. நாங்கள் காலையில் தூங்க காணாது தெரியுமா? கொஞ்ச நேரம் படுக்க விட்டாலும் விடவே மாட்டா. அந்த அளவுக்கு பண்ணியா. பிள்ளைல பாவம், அவளை லீவை கூட அவளை விட மாட்டாவ.
அப்படியா? அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? அப்புறம் வேலை செஞ்சு தானே ஆகணும் வீட்டில். காலையில் எழுந்திரிச்சு தூத்தி இது எல்லாம் நீட் பண்ணி வச்சா அவங்க ஒரு வேலையை பார்ப்பாங்க, பிள்ளைகள் ஒரு வேலையை பார்க்கும், இல்லை மறுபடியும் படுத்து தூங்கி அவன். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான். வீடெல்லாம் தூத்தி நீட் பண்ணி வச்சா தானேங்க நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும், மைண்டெல்லாம் நல்லா இருக்கும், ஒரு வேலை செய்ய தோணும். சரிங்கக்கா. ஏக்கா நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்கக்கா. என்ன போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பைய போனேன். சரிண்ணே. எங்க பாத்தீங்களா எப்படி திடீர்னு வந்திருக்காவனே? ஆமா, எனக்கும் கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்ணியதுனே தெரியல தெரியுமா? ஏங்க சரி, எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சொல்லியும் நைட்டு சொல்லியும் அவன் இன்னைக்கு கிளாஸ்ல இருப்பான்ல. சரிங்க. வீடெல்லாம் நல்லா பார்த்துட்டு நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. ஆமா, வீடெல்லாம் நல்லா நீட்டா வச்சிருக்காவளா இல்லையா, வீடு எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு போறதுக்கு வந்திருக்காவ. பாத்தியா நம்ம வரும்போது எப்படி டக்குன்னு எந்திரிச்சு நின்னாவன்னு. மரியாதைலாம் நல்லா தான் கொடுக்குறாவ. போக போக தான் தெரியும் என்ன ஏதுன்னு. சரி பாப்போம். நிஷாட்ட பேசுனியா? ஏங்க என்னவே பேசுன்னு சொல்லியாவ, நீங்க பேச வேண்டியதானே? நான் பேசினாதான் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குதே. நம்ம வேற இப்படி சொல்லி வச்சிட்டோம், நம்ம ஈவினிங்குள்ள சொல்றோம்னு சொல்லிட்டோம். எந்த நம்பிக்கையில சொன்னோன்னு எனக்கே தெரியலங்க. இல்லை, நல்லதவே நடக்கும் விடு. ஈவினிங்குள்ள அவங்களுக்கு ஏதோ ஒரு பதில சொல்லிடுவோம். சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேனே. சரிங்க, பைய போயிட்டு வாங்க.